வணக்கம். நமது டிவியின் மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மே 6 உள்ளூராட்சி தேர்தல். சிறையில் அடைக்கப்பட்டார் தேசப்பந்து தென்னக்கோன். ஷானி அபேசேகரவின் அடிப்படை உரிமை மனு விசாரணைக்கு. இலங்கையுடனான ஒப்பந்தங்கள் தொடர்பில் வதந்திகள், அதானி குழுமம் அறிக்கை. உலகில் மகிழ்ச்சியான நாடுகளின் தரவரிசையில் இலங்கை பின்னடைவு. யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன மீனவர்கள் தமிழகத்தில் கரையொதுங்கினர். இம்முறையாவது கண்டுபிடிக்கப்படுமா மலேசியாவின் MH370 விமானம்? தொடர்பான உள்நாட்டு செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6 நடைபெறும் என தேசிய தேர்தல் ஆணைக்குழு இன்று தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6 நடைபெறும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மார்ச் 17 தொடங்கிய 336 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளல் இன்று நண்பகல் 12 மணிக்கு நிறைவடைந்தது. இதற்கிடையில் தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் பணி நேற்று நள்ளிரவு நிறைவடைந்தது. இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மொத்தம் 1,72,96,330 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வவுனியா மாவட்டத்தில் சிங்கள பிரதேச சபையில் மாத்திரம் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன பெரமுன இன்று தாக்கல் செய்தது. அத்துடன் நுவரெலியா மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இன்று காலை நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் தாக்கல் செய்தது. வவுனியா மாநகர சபை, வவுனியா வடக்கு பிரதேச சபை, வெங்கலசெட்டிக்குளம் பிரதேச சபை, தெற்கு தமிழ் பிரதேச சபை, சிங்கள பிரதேச சபை ஆகியவற்றில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை ஐக்கிய மக்கள் சக்தி இன்று தாக்கல் செய்தது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் இன்றைய தினம் நுவரெலியா மாவட்டத்திற்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குரிய வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சி இன்று யாழ்ப்பாணத்தில் வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளது. இன்று முற்பகல் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MS சுமந்திரன் தலைமையில் வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டது. உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி யாழ்ப்பாணத்தில் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளது. வெல்வெட்டித்துறை நகரசபை தவிர்ந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையில் வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இன்று யாழ்ப்பாணத்தில் தாக்கல் செய்தது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்கள் கூட்டணி யாழ்ப்பாணத்தில் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளது. சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தலைமையில் இந்த வேட்பு மனு தாக்கல் செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியும் யாழ்ப்பாணத்தில் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான வேட்பு மனுவை முன்னாள் கல்வி இராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தலைமையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் 17 உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி இன்று வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தது. கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் தலைமையில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ஜே ரஜீவன், ஸ்ரீ பவானந்தராஜா ஆகியோரின் பங்கு பெற்றதுடன் இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பு மனு தாக்கல் முன்னெடுக்கப்பட்டது. தேசப்பந்து தென்னக்கோன் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 3 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் ஏப்ரல் 3 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 2023 ஆண்டு வெலிகம பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக தென்னக்கோனுக்கு எதிராக பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 6 போலீஸ் குழுக்கள் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்ட போதும் 20 நாட்கள்
நாட்கள் அவர் தலைமறைவாக இருந்தார். எனினும் நேற்று மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் தேசபந்து தென்னக்கோன் சரணடைந்தார். சரணடைந்ததை தொடர்ந்து இன்று வரை அவரை விளக்கமறியலில் வைக்க மாத்தறை நீதவான் நேற்று உத்தரவிட்டார். இன்று மீண்டும் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் தேசபந்து தென்னக்கோனை ஆஜர்படுத்திய போது ஏப்ரல் 3ஆம் திகதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே இலங்கை கிரிக்கெட் தேசபந்து தென்னக்கோனுக்கு பணம் வழங்கியதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே முன்வைத்த குற்றச்சாட்டை இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் மறுத்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு இலங்கை கிரிக்கெட் 1,50,000 ரூபாய் சம்பளம் வழங்கியதாகவும் அவருக்கு மடிக்கணினி, தொலைபேசி மற்றும் ஏனைய சலுகைகளை வழங்கியதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே குற்றம் சாட்டினார். இந்த விடயம் தொடர்பில் தென்னக்கோனுக்கு எதுவித பணமோ அல்லது சலுகைகளோ வழங்கவில்லை என இலங்கை கிரிக்கெட் தெரிவித்துள்ளது. அத்துடன் தென்னக்கோன் மேல் மாகாணத்தின் பிரதி போலீஸ் மா அதிபராக பதவியில் இருந்த காலத்தில், குறிப்பாக COVID-19 தொற்று காலத்தில் சர்வதேச கிரிக்கெட் சுற்றுப்பயணங்களுக்கான பாதுகாப்பு தொடர்பாக அவருடைய நிபுணத்துவம் கோரப்பட்டது என்பதையும் இலங்கை கிரிக்கெட் வலியுறுத்தியுள்ளது. குற்றப்புலனாய்வு துறையின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகரவின் அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு துறையின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகரவின் அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த மனு அக்டோபர் 16ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியமை தொடர்பான விசாரணை தொடர்பாக தான் கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு உயர் நீதிமன்றத்தின் நீதியரசர்களான ஜனக் டி சில்வா, பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. உண்மை விளக்க அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக குறித்த மனுவை அக்டோபர் 16ஆம் திகதி மீண்டும் விசாரிக்க நீதியரசர்கள் உத்தரவிட்டனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை நடாத்திய சஹ்ரான் அசீம் குறித்து முறையான விசாரணைகள் நடத்தப்படவில்லை என்று கூறி குற்றப்புலனாய்வுத்துறை குளியாபெட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் உண்மை விளக்க அறிக்கை செய்ததாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தன்னை கைது செய்யும் திட்டம் இருப்பதாக சுட்டிக்காட்டிய மனுதாரர் குற்றப்புலனாய்வுத்துறை எந்த நியாயமான காரணமும் இல்லாமல் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிட கோரி இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஒப்பந்தம் குறித்த வதந்திகள் தொடர்பில் அதானி குழுமம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஒப்பந்தத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக பரவி வரும் வதந்திகளை இந்தியாவின் அதானி குழுமம் முற்றாக நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. தமது நிறுவனம் 1 கிலோவாட் மின்சாரத்திற்கு 7 ரூபாய் வரை விலையை மாற்றியமைக்க ஒப்புக்கொண்டதாக கூறுவது முற்றிலும் தவறானது என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் நிறுவப்பட்ட ஒப்பந்தத்தின் விதிமுறைகளுக்கு முழுமையாக உறுதி பூண்டுள்ளதாகவும் அதானி கிரீன் எனர்ஜி SL லிமிடெட்டின் முதலீட்டு திட்டங்கள் மற்றும் திட்ட அளவுருக்கள் மாறவில்லை எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பு கொள்ளுப்புட்டியில் நடந்த வாகன விபத்து தொடர்பான வழக்கிலிருந்து முன்னாள் அமைச்சர் லொகான் ரத்வத்த விடுதலை செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு கொள்ளுப்பட்டியில் நடந்த வாகன விபத்தொன்று தொடர்பான வழக்கிலிருந்து முன்னாள் அமைச்சர் லொகான் ரத்வத்த விடுதலை செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. குறித்த விபத்து தொடர்பில் பிணை வழங்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ரத்வத்தையின் சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதவான் நிப்புலி லங்காபுர இந்த உத்தரவை பிறப்பித்தார். பிரதிவாதிகளுக்கு 1 மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் மதுபோதையில் வாகனம் செலுத்தி விபத்தை ஏற்படுத்தியதற்காக லொகான் ரத்வத்த கைது செய்யப்பட்டார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செலுத்திய டிஃபெண்டர் கொள்ளுப்பிட்டி சந்தியில் ஒரு காரில் மோதியதோடு காரில் இருந்தவர்களையும் அவர் அச்சுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகில் மகிழ்ச்சியான நாடுகளின் தரவரிசையில் இலங்கை பின்னடைவை சந்தித்துள்ளது. உலகில் மகிழ்ச்சியான நாடுகளின் தரவரிசையில் இலங்கை பின்னடைவை சந்தித்துள்ளது. உலகில் மகிழ்ச்சியான நாடுகளின் 2025ஆம் ஆண்டுக்கான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது.
2024 ஆண்டு அறிக்கையின் பிரகாரம் 128வது இடத்தில் இருந்த இலங்கை இந்த வருடம் 133வது இடத்திற்கு பின்னடைவை சந்தித்துள்ளது. உலகில் மகிழ்ச்சி அறிக்கையில் மொத்தம் 147 நாடுகள் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. உலக மகிழ்ச்சி அறிக்கை என்பது உலகளாவிய நல்வாழ்வு மற்றும் அதை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது குறித்து உலகின் முன்னணி வெளியீடாகும். யாழ்ப்பாணத்திலிருந்து கடற்றொழிலுக்கு சென்று காணாமல் போன கடற்றொழிலாளர்கள் 5 நாட்களின் பின்னர் தமிழக கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கடற்றொழிலுக்கு சென்றபோது காணாமல் போன கடற்றொழிலாளர்கள் 5 நாட்களின் பின்னர் தமிழக கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் தொண்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு சற்று தொலைவில் படகுன்று தத்தளித்துக் கொண்டிருந்ததை கண்ட தமிழக கடற்படையினர் அவர்களை படகுடன் மீட்டு கரைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் இருவரும் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் கடந்த 15ஆம் தேதி கடற்றொழிலுக்கு சென்றபோது படகு இயந்திர கோளாறு காரணமாக கடலில் தத்தளித்து வந்ததாகவும் கூறியுள்ளனர். இருவரையும் கைது செய்துள்ள தமிழக போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. திருகோணமலை துறைமுகத்தை மையமாக கொண்டு இலங்கையை கடல்சார் மையமாக மாற்றும் திட்டம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. புதிய அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வையின்படி இலங்கைக்கு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த இயற்கை துறைமுகமான திருகோணமலை துறைமுகத்தின் அபிவிருத்தி பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இந்த விடயம் தொடர்பாக துறைமுக அலுவல்கள் பிரதி அமைச்சர் ஜனிதா ருவன் கொடி துவக்கு மற்றும் சிரியாவைச் சேர்ந்த கலாநிதி மௌசலாம் அல் திராபி ஆகியோருக்கிடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன் கையாளுதல் தொடர்பாகவும் இங்கு கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன. மேலும் இந்த துறையை மேலும் விரிவுபடுத்துவதற்காக முதலீட்டாளர்களை அறிமுகப்படுத்த சிரியா பிரதிநிதிகள் பிரதி அமைச்சரிடம் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இலங்கையில் ஒரு புதிய ட்ரைபோர்ட் உருவாக்குவதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் இலங்கையை கடல்சார் மையமாக மாற்றுவதே இதன் முக்கிய குறிக்கோள் எனவும் பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இலங்கை மக்களிடையே ஈறுநோய் அதிகரித்து வருவதாக பல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கையில் மக்களிடையே ஈறுநோய் அதிகரித்து வருவதாக பல் அறுவை சிகிச்சை நிபுணர் நிலந்த ரத்நாயக்க தெரிவித்தார். ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். சிரேஷ்ட பிரஜைகளில் 50% மேற்பட்டோர் ஈறுநோயால் பாதிக்கப்படுவதாக பல் அறுவை சிகிச்சை நிபுணர் தெரிவித்துள்ளார். ஆரம்ப அறிகுறிகளை அடையாளம் காண முடிந்தால் இந்த நோயை தவிர்க்கலாம் எனவும் பல் அறுவை சிகிச்சை நிபுணர் நிலந்த ரத்நாயக்க குறிப்பிட்டார். இதன்படி குறித்த நோயின் முதல் அறிகுறியாக ஈறுகளில் இரத்தப்போக்கு ஏற்படும் என பல் அறுவை சிகிச்சை நிபுணர் நிலந்த ரத்நாயக்க கூறினார். ஆனால் பற்பசையை பயன்படுத்துவதால் மக்கள் இதை அடையாளம் காண முடியாது எனவும் இதனை பரிசோதிக்க குறைந்தபட்சம் 1 மாதத்திற்கு ஒரு முறையாவது பற்பசை இல்லாமல் பல் துலக்குமாறு பல் அறுவை சிகிச்சை நிபுணர் நிலந்த ரத்நாயக்க அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இந்த செயல்முறையின் போது ஈறுகளில் இரத்தம் வந்தால் மருத்துவ உதவியை நாடுமாறு பல் அறுவை சிகிச்சை நிபுணர் நிலந்த ரத்நாயக்க பொதுமக்களுக்கு தெரிவித்துள்ளார். பால் தேநீரின் விலை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பால் தேநீரின் விலையை நிச்சயமாக அதிகரிக்க வேண்டியிருக்கும் என அகில இலங்கை சிற்றுண்டி சாலைகள் உரிமையாளர்கள் சங்க தலைவர் கர்ஷன ருசான் தெரிவித்துள்ளார். அதற்கமைய ஏப்ரல் 1ஆம் திகதி முதல் 1 கப் பால் தேநீரின் விலையை 10 ரூபாவால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை ஏப்ரல் 1ஆம் திகதி முதல் 4.7% அதிகரிக்கப்படும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் அண்மையில் அறிவித்திருந்தது. எனவே இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால்மா பொதியொன்றின் விலை 50 ரூபாவினால் அதிகரிக்கப்பட உள்ளதுடன் அதன் புதிய விலை 1100 ரூபாவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரையான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டம் மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் பலத்த மழைவீழ்ச்சி பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. தொடர்வன சர்வதேச செய்திகள். காணாமல் போன மலேசியாவின் MH370 விமானத்தை தேடும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. காணாமல் போன மலேசிய விமானத்தை தேடும் பணிகளை மலேசிய அரசாங்கம் முடுக்கிவிட்டுள்ள நிலையில் ஒரு தசாப்தத்திற்கு முன்னர் காணாமல் போன மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் MH370விற்கான தேடலை புதிதாக ஆரம்பிக்க ஒரு கடல் ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்திற்கு மலேசிய அரசாங்கம் இறுதி ஒப்புதலை வழங்கியுள்ளது. குறித்த விமானமானது 27 பயணிகள் மற்றும் 12 பணியாளர்களுடன் 2014ஆம் ஆண்டில் காணாமல் போனது. இது தெற்கு இந்திய பெருங்கடலில் விபத்திற்குள்ளானதாக நம்பப்படுகிறது. இது நவீன கால விமான போக்குவரத்தின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாக நீடித்த வண்ணம் உள்ளது. 2018ஆம் ஆண்டில் ஓஷான் இன்ஃபினிட்டி நிறுவனம் நடத்திய தனிப்பட்ட தேடலில் எதுவும் கிடைக்காத நிலையில் புதிய தேடல் தெற்கு இந்திய பெருங்கடலில் ஒரு புதிய இடத்தில் 15,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. தேடலுக்கான திட்டங்களுக்கு மலேசிய கொள்கை அடிப்படையில் ஒப்புதல் அளித்த 3 மாதங்களுக்கு பிறகு புதிய தேடுதலுக்கான இறுதி ஒப்புதல் கிடைத்துள்ள நிலையில் இந்த தடவையாவது முயற்சிகள் கை கொடுக்கும் என பரவலாக நம்பப்படுகிறது. இத்துடன் நமது டிவியின் மாலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.